உறவினர்கள். நான் முதல்ல சொன்னேன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு. தாய், தாய் மாமன், மற்ற உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா, எல்லாமே எல்லா உறவுகளுமே சொல்லலாம். ஆனா அந்த அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது மூதாதையர்கள் சொல்றது 9ஆம் இடம் தான், அப்பான்றது கிரகத்துல சூரியன் தான், அம்மானா சந்திரன் தான், இதெல்லாம் இருக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த 4ஆம் பாவம் என்கின்ற வீடு, சரிங்களா? முதல்ல தாய் நாடு, தாய் மண்ணு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடு, அதுக்கப்புறமா நம்மளுடைய தாய், அப்புறமா தாயை சார்ந்த மற்ற அனைத்து உறவுகளும். தாய் தான் அப்பாவை சொல்றாங்க. அப்பா சார்ந்த உறவுகள், அம்மா சார்ந்த உறவுகள், அத்தனை உறவுகளுக்கும் ஆணிவேர் தாய், தாய் நாடு, சரிங்களா? அந்த வீடு, இதை சுற்றி இருக்கிற அந்த அத்தனை உறவுகளும் ஒரே நேரத்துல எங்கன்னா போயிடுமா? போகாது. அந்த உறவுகள், சித்தப்பான்றது காலம் வரை சித்தப்பா சித்தப்பா தான், அம்மா அம்மா தான், மாமா மாமா தான், சரிங்களா? அந்த உறவுகள் நீடித்த உறவுகள் இல்லைங்களா? இந்த நீடித்த உறவுகளை கொடுக்கக்கூடிய பாவம் எது அப்படின்னா இந்த 4ஆம் பாவம் தான். இந்த 4ஆம் பாவத்துலதான் இந்த உறவினர்களுடைய காரகத்துவங்களும் இருக்கு. அப்ப உனக்கு இருக்கிற உறவினர்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? உனக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்களா? அவங்க எல்லாம் அன்பு பாராட்டுவாங்களா? 5, 9 எல்லாம் வந்தா ஓவரா அன்பு பாராட்டுவாங்க. 8, 12 எல்லாம் வந்தா யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஒற்றைப்படை பாவம் இருந்தா பரவாயில்லை, இரட்டைப்படை பாவமா இருந்தா பணத்துக்காக உங்ககிட்ட உறவாடுவாங்க. இது அத்தனையும் கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த 4ஆம் பாவத்தை நம்ம ஆய்வு செய்யும் போது. ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம 4ஆம் பாவத்தை ஆய்வு செய்யும் பொழுது நம்மளுடைய உறவினர்கள் எப்படி இருப்பாங்க, நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அந்த உறவுகளுக்கும் ஒரு ஒரு கார கிரகங்கள் இருக்கு, அதை வச்சும் பார்க்கணும். அப்பானா சூரியன், அம்மானா சந்திரன், சகோதரர்கள்னா செவ்வாய், மாமானா புதன், இந்த மாதிரிலாம் நிறைய வருது இல்லையா? அதையும் இதோ கூட சேர்த்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு சரியான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.